அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசுராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 9th chapter 10th verse. The fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். நன்றி அப்பா, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உமக்கு பயந்து எங்க வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு பயப்படுதல் தான் கர்த்தாவே ஞானத்தின் ஆரம்பம். கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சியின் பாத்திரவன்களாக இந்த உலகத்துல வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவே. பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்த தேவனாக இருக்கிறவரே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. நீங்க பரிசுத்தமா இருக்கிறனால நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த உலக அசுத்தங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்களை கழுவி உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க இயேசுவே. உமக்கு பயந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க செய்ய கிருபை செய்யுங்க. என் கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சிந்தனையில நீங்க எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா அந்தகார கிரியைகளும் நீக்கி போடுங்க இயேசுவே. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து சாட்சியின் பாத்திரவன்களாக நிக்க எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த காரியம் என் கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு யோசித்து பார்த்து எங்க வாழ்க்கைய வழிநடத்த கிருபை செய்யுங்க அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்து அதிலுள்ள யாவற்றையும் படைத்த தேவாதி தேவன், அண்ட சராசரங்களும் கையாளுகிற தேவன் கர்த்தாவே, நீங்க மெய்யான தெய்வம். அப்பொழுது நாங்க உமக்கு எங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி உமக்காக நிலைநிற்க எங்களை கிருபை செய்வீராக இயேசுவே. தேவ பயம் வேண்டும் அப்பா. ஏனோ தானோ எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவரை நான் பார்க்க ஆயத்தமா இருக்கிறேனா அப்படின்ற உணர்த்துதல் எங்க இருதயத்துல இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு நீங்க தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க குறைகள் யாவையும் நீக்கி போடுவீராக அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு தெய்வீக பயம் வேண்டும். என் இயேசு ராஜ்யனு குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் என் வீட்டிலேயோ என் இருதயத்துல இருந்தா நான் அதை இப்போதே எடுத்து போடுறேன்னு அநேக பேர் உமக்காக சாட்சிகளாக நிக்க இப்பொழுது நீர் தொடுவீராக. அவங்க இருதயத்துல பேசுங்க. இங்க பரிசுத்தம் உள்ள தேவன், அதற்காக நீங்க உங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.